எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு இந்த நாச்சியார் கோயில் கல்கருடனை பத்தி பார்ப்போம். திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி கோயில் வெங்கடாஜலபதி கோவில்ல ஒரு தடவை கருடாழ்வார் வந்து பெருமாளை பார்த்து கேட்டாராம். நான் வந்து இங்க இருக்கேன், எனக்கு ஒரு மலை இருக்கு, ஆதிசேஷனுக்கு சேஷாத்திரின்னு ஒரு மலை இருக்கு. ஆனா இங்க உற்சவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆதிசேஷனுக்கு 2 தரம் ஆதிசேஷனோட வாகனம் இருக்கு. 2 தடவை வந்து சேஷவாகனத்துல பெருமாள் ஏழ்றாரு இல்லையா? அதே கருட வாகனத்துல ஒரு தரம் தான் வராரு, வருஷத்துல ஒரு தரம் தான் கருட வாகனத்துல வராரு. சேஷ வாகனத்துல 2 தரம் வராரு. அதே 2 தரம் போறீங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயர் ராமாவதாரத்துல பாத்தீங்கன்னா, ராமாவதாரத்துல மட்டும்தான் ஆஞ்சநேயர் பெருமாள் கூட உங்க கூட இருக்காரு. ஆனா உங்க கூடயே கடைசி வரைக்கும் நான் இருக்கேனே, எனக்கு வந்து எங்கேயுமே கோவில் இல்லை, கோவில் கட்டி என்னை வந்து யாரும் ஆராதிக்கவும் இல்லை, எனக்கு ஒன்றும் பண்ணல. அது மாதிரி இந்த வாகனத்துல நான் ஒரு வாகனம், எனக்கு ஒரு என்னோட இதுல வந்து நீங்க நிறைய மேல திருப்பதியில என்னோட வாகனத்தை உபயோகப்படுத்திக்கல, உங்களுக்கு பிரியப்பட்டு நீங்க சேஷ வாகனத்துல தான் போறீங்க 2 தரம் அப்படின்னு கேட்கிற பெருமாள்கிட்ட கருடாழ்வார். கேட்கும்போது கருடாழ்வார் பெருமாள் என்ன சொல்றாரு, இல்லை அதுக்கு ஒரு இது நடக்கும், அதுக்கு ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. இது இப்படி இருக்க பூமியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வைகுண்டத்துல மகாலட்சுமி காணுமா. மகாலட்சுமி காணணுன்னே பெருமாள் என்ன சொல்ற, கருடனை கூப்பிட்டு மகாலட்சுமி தாயார் எங்க இருக்காரு பாத்துருவா அப்படின்னு அனுப்புறாரு. வரார். வரும்போது பாத்தீங்கன்னா தேடும் போது அங்க எங்கேயும் இல்லை. பூலோகத்துல நாரையூர்ன்ற ஊர்ல அதுதான் இப்ப நாச்சியார் கோவில், திருநாரையூர்னு பேரு. நாரையூர்ன்ற ஊர்ல மேதாவின்னு ஒரு முனிவர். அவர் என்னன்னா ரொம்ப காலம் தவம் பண்ண, குழந்தையே இல்லை அவருக்கு. குழந்தையே இல்லாதப்ப தாயார் மேல அவருக்கு ரொம்ப பிரீத்தி. தாயார் இது வந்து எனக்கு குழந்தை இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார். அந்த மாதிரி நேரத்துல வந்து அவருக்கு வந்து வஞ்சிலவள்ளி தாயார் என்ன சொல்ற, அந்த தாயார் என்ன சொல்றார், நான் வந்து உனக்கு மகளா பிறக்கிறேன் அப்படின்னு அவரோட கவலையை போகிறதுக்காக அவளுக்கு மகளா பிறக்கிறேன்னு அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கார். அந்த இது பண்ணிட்டு அவருக்கு அந்த மேதாவி குழந்தையா பிறந்திருக்காரு போய் சொல்றாரு. சொல்லும் போது பார்த்தா அந்த குழந்தைக்கு மேதாவி முனிவர் வந்து வஞ்சுளவல்லின்னு பேர் வச்சு அங்க அந்த கோயில் கைங்கரியம் பண்ணுவார். இப்போ அவள் அந்த தாயாரும் பெருமாள் மேல உயிரையே வச்சுனாங்க. எப்பயும் நான் அந்த நாச்சியார் கோயில்ல தான் இருந்துட்டு அங்க எல்லாரும் சேவையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாளாம். கைங்கரியம், பெருமாளுக்கான கைங்கரியம், பூ தொடுக்கிறது, பூ பறிக்கிறது, பந்தவனத்துல பூ கொண்டு இது மாதிரி பெண்களே செய்யக்கூடிய கைங்கரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. செஞ்சுட்டு அங்க இருந்திருக்கா. அவளும் கொஞ்சம் பெரியவளாயிடுறா. அந்த நேரத்துல பெருமாள் என்ன பண்றாரு, அவளை வஜ்ரவல்லிய தாயார் இல்லையா, மகாலட்சுமி தாயார் தானே, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோன்றுது. இது மேதாவி முதல்கிட்ட அது பண்ற வந்து கேட்கணும்னு வர. எப்பயுமே பிராமணர்கள் வந்து ஒத்தரா வந்தா பிச்சை போட்டு அனுப்பிடலாம். இது வந்து மனு தர்மத்துல இருக்கிறது. ஒத்தரா வந்தா பிச்சை கொஞ்சம் அரிசியை பையில போட்டு ஒரு கையில கொண்டு ஒரு தட்டுல போட்டு அவளுக்கு அனுப்பிடலாம் பிச்சை அரிசின்னு. ஆனா பிராமணர்கள் வந்து ஒரு ஒத்தருக்கு மேல வந்தா, கூட்டமா வந்தாள்னா அவளை சாப்பிடுறீங்களான்னு கேட்கணும். அதே மாதிரி அவ சாப்பிடுறேன்னுட்டா சாதம் போடணும். இன்னொன்னு, அதுக்கப்புறம் வரவா வந்து பிரம்மச்சாரியா இருந்தான்னு வைங்க, ஒருத்தருக்கு மேல வரவா பிரம்மச்சாரியா இருந்தாள்னா அவளை சாப்பிடன்னு கேட்கவே கூடாதான். அவளை சாப்பிட்டு தான் போகணும்னு கம்பல் பண்ணுமா, சாதம் பண்ணி போட்டுணுமா. அவள் சாப்பிடலன்னா கூட உங்களுக்கு பண்ணி வச்சுட்டேன், அந்த தயார் பண்ணி வச்சுட்டேன், நீங்க சாப்பிட்டு போகணும்னு அவளை வந்து வற்புறுத்தணும். பிரம்மச்சாரிகளுக்கு அவ்வளவு அந்த அந்த ஒரு மரியாதை கொடுத்து வச்சுருக்காங்க. பெருமாள் என்ன பண்றாரு, முதல்ல நம்ம ஒண்டியா போனா எங்கேயாலும் பிச்சரிசி போட்டு அனுப்பிட போறான்ட்டு என்ன பண்ற, தன்னையே 5 உருவமா மாத்திட்டு மாத்திக்கிறார். வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷன், புருஷோத்தமன், தன்னையே 5 உருவமா மாத்திட்டு உள்ள போற. உள்ள போய் பெருமாள் கிட்ட கேட்கிற, உள்ள பெருமாளை பார்க்கறதுக்கு போற. அங்க போய் மேதாவி முனிவரோட ஆசிரமத்துக்கு போறார். மேதாவி முனிவர் ஆசிரமத்துக்கு போனோடனே 5 பேர் வந்தோடனே மேதாவி முனிவர் வந்து நீங்க சாப்பிடணும் அப்படின்னு கம்பல் பண்ற, சாப்பிட்டு போகணும் 5 பேரும் அப்படின்னு அவளை கம்பல் பண்ணும்போது கம்பல் பண்ணி சாப்பிட வேண்டாம், நாங்கள் குளிச்சுட்டு வரோம், சாதம் ரெடி பண்ணி வைங்கன்னு போயிடுறார். வஞ்சலவல்லி அவருக்கு பொண்ணு வஞ்சலவல்லி தாயாரை கூப்பிட்டு அவருக்கு எல்லாம் ரெடி பண்ணி வை, தலையை பண்ணி வை, 5 பேர் வந்துருவா, 5 பேருக்கு சாதம் போடணும்னு சொல்றேன். வஞ்சலவல்லி தாயார் எல்லாம் தயார் பண்ணி வைக்கிறேன். 5 பேர் வரா, 5 பேருக்கு சாதம் போடுறா. வஞ்சலவல்லி தாயாரே சாதம் போடுறா எல்லாருக்கும்.
சாதெல்லாம் சாப்பிட்டு வெளியில வந்து வரும்போது ஜலம் கொடுக்குறா கையாளப்பட்டு வஞ்சல் தாயார். ஜலம் கொடுக்கும்போது இவர் என்ன பண்ற, வஞ்சல் தாயார கையை பிடிக்கிறார் வாசுதேவன். கையை பிடிச்ச அவன் கத்துறா அவரை. ஐயோ என்ன இது இப்படி கத்துறீங்களேன்ட்டு கத்துறா. கத்தின உடனே அவர் என்ன பண்றார், மேதாவி ஓடி வர்றாரு. ஐயோ இந்த மாதிரி ஒரு காரியம் பண்றீங்களா, உங்களுக்கு சாதம் போட்டதுக்கு இதுதான் பண்றதான்னு அப்படியே அலறார். அவரும் அப்படியே விக்கிச்சு போய் நிற்கிறார். அப்ப இவர் என்ன பண்றார், வாசுதேவன் வந்து தான் யாருன்றதை காட்டுறாரு. சீனிவாச பெருமாளா சங்கு சக்கரத்தை காமிச்சு சங்கு சக்கரத்தை எடுத்து காட்டுறாரு தான் யாருன்றதை அவருக்கு காமிச்ச உடனே அவர் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மெய் மறந்து போய் நின்று காலில் விழுந்து சேவிச்சு வஞ்சவழி தாயாரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். இந்த வஞ்சவழி தாயார் இந்த 5 பேர் டீம் வந்தாலே இவாளை லீட் பண்ணிட்டு வருது யாருன்னா கருடவர். கருடவர் தான் இவாளை 5 பேரையும் சாதம் போடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு வஞ்சவழி தயார் வர்றதுக்கு மேதாவி ஆசிரமத்துக்கு மேதாவி முனிவரோட ஆசிரமத்துக்கு கூட்டின்னு வர்றார். அவரோட தலைமையில் தான் 5 பேர் வர்றார். ஏன்னா அவர் கேட்டிருந்தார் இல்லையா அங்கே திருப்பதியில என்னை வந்து முக்கியத்துவமே கொடுக்கல, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலன்னு. அதனால அவரையே முன்னிறுத்தி அவர் கருடாழ்வார் வந்து பெருமாளுக்கு அந்த வாசுதேவ பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். ஆமாம், சீனிவாச பெருமாள். அது சீனிவாச பெருமாள் தான், வாசுதேவன் தான் சீனிவாச பெருமாளை மாதிரி அந்த வஞ்சவழி கல்யாணம் பண்ணிக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் 5 உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நாச்சியார் கோயில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 5 மூலவர் இருப்பார். இந்த 5 பேர் இருப்பா. வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷன், புருஷோத்தமன் 5 பேரும் உள்ள இருப்பா. தாயார் இருப்பா. நானும் ஒரு கணக்கே இல்லை, அத்தனை தரம் போயிருக்கோம். எத்தனை தரம் சொல்ல தெரியல, ஒரு 10 தரத்துக்கு மேல இருக்கும். எப்படியும் போகும்போதெல்லாம் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் திருவாரூர்ல இருந்து கும்பகோணம் போகும்போது நாச்சியார் கோயில் வழியா தான் போவோம். போய் உப்புலியப்பன் சேவிச்சுட்டு அப்படிதான் போவோம். உப்புலியப்பனையும் அந்த திருநாகேஸ்வரம் அங்கேயும் சேவிச்சுட்டு தான் போவோம் கும்பகோணம் போகும்போது. அதே மாதிரி கும்பகோணத்தை இறங்கி போகும்போது கும்பகோணத்தை பார்த்துட்டு உப்புலியப்பன் கோயில் நாச்சியார் கோயில் பார்க்காத வரமாட்டோம். எத்தனையோ தரம் போயிருக்கோம். அங்க அந்த பாருங்கன்னா அங்கிட்ட காமிச்சிருக்கேன். அதெல்லாம் அது பார்த்தீங்கன்னா அங்க பெருமாள் இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ப என்ன சொல்றாரு, உனக்கு இந்த ஊர்ல நீ வந்து எங்களுக்கு முன்னாடி இருந்து கல்யாணம் பண்ணி வச்ச, எங்களுக்கு ஆசாரா நீ இருந்த, அதனால எனக்கு என்னென்ன மரியாதை இருக்கோ அத்தனை மரியாதையும் உனக்கு உண்டு. இங்க இந்த மேதாவி ஆசிரமத்துக்கு இந்த கோவில்ல உன்னை பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் பண்ணுவா. உனக்கு வருஷத்துக்கு 2 தரம் உற்சவம் நடக்கும். மார்கழி மாசத்துலயும் பங்குனி மாசத்துலயும் உனக்கு 2 உற்சவம் உண்டு. 2 தடவை உற்சவம் பண்ணுவா அப்படின்னு சொல்றாரு. எல்லா வாசுதேவன் வந்து வஜ்ரத்தை பற்றி கருடன் வந்து தனி சன்னதி இருக்காங்க போனீங்கன்னா. அதனால பெருமாளோட இருக்கிறதால பார்த்தீங்கன்னா பெருமாள் சன்னதிக்கு கீழே அப்படியே 4 படி இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா சைடில் கருடன் சன்னதி இருக்கும். பெருமாளுக்கு பண்ற அத்தனை கைங்கரியமும் அவருக்கும் உண்டு, கருடனுக்கும் உண்டு. கருடனுக்கு தனியா உற்சவம் உண்டு, கருடனுக்கே உற்சவம் உண்டு. பெருமாள் இல்லாத வெறும் கருடனுக்கே உற்சவம் உண்டு. இந்த கருடன் வந்து கல்கருடன். கல்கருடன்றது கல்லுல தான் கருடன் வந்து அது இதுதான். மூலவர் வந்து கருங்கல் கருடன் தான். ஆனா அது கல்கருடன்றது அங்க சொல்லிக்கிறது அதுக்காக சொன்னதில்லை. கற்ற கருடன், கற்கின்ற கருடன், கற்க போகின்ற கருடன். ஆக முக்காலத்திலேயும் இந்த கருடன் வந்து கல்விக்கு வந்து துணையா இருப்பார் அப்படின்னு அந்த இது அது மாதிரி அந்த தாத்பரியம். அதனாலதான் கற்கருடன்றது தான் கல்கருடன் அப்புறம் மாறிடுச்சு. அந்த மாதிரி அந்த கருடன் மாறிட்டு அதே மாதிரி அந்த கருடன் வந்து எல்லா தோஷங்களையும் போகும். அந்த கருடன் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு பூலோகத்தில் இருக்கிற எந்த விதமான அதாவது தோஷங்கள் வந்து 64 விதமான தோஷங்கள் சொல்லிருக்காங்க. நான் ஒரு நாள் அப்புறம் சொல்றேன். இந்த 64 விதமான தோஷங்களும் கருடன் சேர்த்தா போகும். கருடனை பார்த்தாலே உங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருக்க அந்த இதெல்லாம் விலகிடும். கெட்ட காத்து சங்கதி கெட்ட விஷயங்கள் எல்லாமே கருடனை நீங்க பார்த்தா போறோம். கருடன் எங்கேயோ பறக்கும். நீங்க கீழே இருந்து கருடனை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க பாவங்கள் அத்தனையும் உங்ககிட்ட இருக்க தோஷங்கள் அத்தனையும் விலகுன்றது வந்து சாஸ்திரம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கல்கருடனுக்கு வந்து கருடனுக்கு 2 தடவை உற்சவம் பண்ணணும். கருடன் வந்து 5.5 அடி உயரம். அவர் 9 இடத்துல நாகத்தை வச்சுருப்பாரு. அவர் அந்த கல்கருடன் நாரங்கன்னா அது காமிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2 காதுல 2, அது மாதிரி தலையில 1, கைகளில் 2 கைகளையும் கங்கணம் மாதிரி 2 கட்டிட்டு இருப்பார். இடுப்புல 1 கட்டிட்டு இருப்பார். காலில் 2. பார்த்தீங்கன்னா 9 நாகங்களை கையில சுத்திட்டு இருப்பார். அதுதான் நாகதோஷம் எல்லாம் அடிப்படும். எல்லா தோஷங்களுக்கும் விவர்த்தி. இது பெரிய பெருமாள், பெரிய கருடாழ்வார், பெரிய ஆழ்வார். 5.5 அடி கருங்கல்லையே அந்த கருடன். அந்த கருடனை வெளியில கொண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டம். 5.5 அடி உயரம் அது. அதை கொண்டு வரத்துக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா 4 பேர் எடுப்பாங்க உள்ள இருந்து வெளியில நிறுத்தும் போது. அப்ப கேட்டுக்கிறாங்க பெருமாள்கிட்ட, என்னை வந்து உற்சவத்துக்கு நீங்க சொல்லிட்டு நான் இவ்வளவு பெரிய கற்கின்ற கருடனா கற்கருடனா இவ்வளவு பெரிய கருடனா இருக்கேன்,
என்னை வெளியில கொண்டு வந்து போகணும், இதுவாதான் பண்ணணும்ன்ற. அப்ப எல்லாரும் வந்து பிரார்த்திக்கிறான், கருடனை பிரார்த்திக்கிறான். அங்க வரவாழலாம், உன்னுடைய கனம் வேற, உன்னுடைய கணத்தை நான் சாதாரண மனிதர்களால் தூக்க முடியுமா? உன்னை நாங்க தூக்கி இப்போ உன்னை உற்சவம் பண்ண சொல்லி 2 தடவை உற்சவம் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு, பண்ணணும்னு பெருமாளோட ஆజ్ఞை எங்களுக்கு இருக்கு. ஆனா உன்னை தூக்க முடியாது என்றார். அப்ப கருடன் என்ன பண்றார், நீங்க உள்ள இருந்து என்னை இறக்கும் போது என்னோட கனத்தை குறைச்சிக்கிறேன்னா படிப்படியாக ஒரு கருத்தை நான் அதிகமாக்குவேன். என்னுடைய கனம் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெளியில கொண்டு வர நான் என்னுடைய கருத்தை, என்னோட ஒரிஜினல் கருத்தை அதிகமாக்கிட்டே வருவேன். கடைசியில எனக்கு உன்னுடைய குணம் இருக்கும். அதே மாதிரி உள்ள நீங்க ஏழை பண்ணும்போதும் அதே மாதிரி என்னுடைய கனத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிப்பேன் அப்படின்னு அவளுக்கு வாக்கு கொடுக்குறாரு. இன்னைக்கும் அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கல்கருடன் வந்து ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அதுல உள்ள தனியா வச்சிருப்பா. அதுல இருந்து வெளியில எடுக்கிறது வந்து அந்த கருடன் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நகத்தி கத்தியெல்லாம் எடுக்க மாட்டா, தூக்கி தான் எடுப்பா. தூக்கி எடுக்க 4 பேர் தூக்குவா. 4 பேர் தான் அந்த கருடனை தூக்கி உள்ள இருந்து வெளியில கொண்டு வருவா. அதுக்கப்புறம் ஒரு 4 படி நகத்தை இறங்கணும். அந்த 4 படி இறக்கும் போது 8 பேர் தூக்குவா. அந்த உள்ள இருந்து வெளியில வரைக்கும் தான் 4 பேர் தூக்க முடியும். வெளியில வந்துட்டா 4 பேர் தூக்கவே முடியாது, கனமாயிடும். 8 பேர் சேர்த்து தூக்குவா. அப்போ தூக்கிட்டு வருவா. 8 பேர் தூக்கி வெளியில கொண்டு அந்த முதல் ஒரு ஸ்டெப், ஒரு 6 ஸ்டெப் 7 ஸ்டெப்பா இருக்கும், அந்த ஸ்டெப்பை இறக்குவா. அந்த ஸ்டெப்பை இறக்குற வரைக்கும் தான் 8 பேர் தூக்க முடியும். அதுக்கப்புறம் 8 பேரால தூக்கவே முடியாது, கனம் அதிகமாயிடும். அப்போ 16 பேர் வந்து தூக்குவா. 16 பேர் வந்து அதை தூக்க முடியாது, 16 பேரால் தூக்க முடியாது. 16 பேர் தூக்கிட்டு இருந்து மறுபடியும் அந்த பிரகாரத்துக்கு இறக்குவா. அந்த ஒரு மண்டபம் இருக்கு முன்னாடி, ஒரு சின்ன மண்டபம், அங்க இறக்குவா. அங்க இறக்கின உடனே அங்க கொண்டு வந்த உடனே 16 பேரால் தூக்க முடியாது, அந்த கருடுக்கு வெயிட் அதிகமாயிடும். 32 பேர் தூக்குவா. அந்த இடத்துல 32 பேர் தூக்கினாங்க அங்கிருந்து தூக்க முடியும். அங்கிருந்து 32 பேர் தூக்கி வெளியில கொண்டு வருவா. கொடிமரத்துக்கிட்ட கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா 64 பேர் தான் தூக்க முடியும். 32 பேர் கொண்டு வந்து கொடிமரத்துக்கிட்ட கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 64 பேர் சேர்ந்தாதான் அந்த கருடனை அசைக்கி இன்னைக்கும் நடக்கிறது. 64 பேர் சேர்ந்தாதான் அந்த கருடனை தூக்கி தேர் சப்பரத்துல ஏற்ற முடியும். கருடன் அங்கிருந்து நகர்த்துவா. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஏற்றி வாசலுக்கு கொண்டு வருவா. வாசலுக்கு கொண்டு வந்து அந்த தேர் இருக்கிற சப்பரத்துல ஏற்றும் போது 128 பேர் சேர்த்து ஏற்றினாதான் அந்த சப்பரத்துல கருடனை ஏற்றி வைக்க முடியும். 128 பேர் தூக்கி வைப்பான். 128 பேர் தான் எண்ணி 128 பேர் கரெக்டா இருக்கும் கணக்கு. அதுக்கு மேல போனாலும் கருடன் மேல ஏற்ற முடியாது, கருடன் வேற குறைஞ்சாலும் ஏற்ற முடியாது. 128 பேர் கரெக்டா 128 பேர் தூக்கினீங்கன்னா 128 பேர் கரெக்டா தூக்கி அதில் வச்சிருவோம். வச்சு இந்த நாங்க வந்து உற்சவம் நடக்கும், பிரம்மோற்சவம் 4 வீதி பின்னாடி வந்து திருவீதி சுத்தி வருவா. திருவீதி 4 தடவை வெளியில அமோகமா பராத்திரி பூரா இருக்கும் அந்த மக்களும். அங்க பெரிய நீங்க நாச்சியார் கோயில் கருடு போய் பார்த்துருந்தீங்கன்னா யாராவது பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அமக்கலமா ஊர்ல திருவிழா நடக்கிற மாதிரி நடக்கும். வருஷத்துல 2 தடவை அதை கொண்டு வந்து அங்க கொண்டு வந்து சேர்த்தா. அதை வந்து ஒரு உற்சவம் இப்ப பண்றது இல்லை. ஒரு உற்சவத்தை என்ன பண்றா, உள்ளுக்குள்ளேயே கோவிலுக்குள்ளேயே சுத்திடுறேன், வெளியில கொண்டு வந்து பண்ண முடியலட்டு. ஒண்ணு மட்டும் பங்குனி மாசத்துல பண்றது மட்டும் ஃபுல்லா வரான்னு நினைக்கிறேன். இல்லமா மார்கழி மாசத்துல பண்றது. மார்கழி மாசத்துல பண்ற உற்சவம் மட்டும் எல்லா இதுவும் சுத்தி வருவார். 4 வீடு தெரு வீதியும் சுத்தி வருவார். வெளியில மாட வீதி எல்லாத்தையும் 4 வீதியை சுத்தி வந்து கொண்டு ஏழை பண்ணுவா. அதே மாதிரி பெருமாளை அந்த கருடாழ்வாரை உள்ள கொண்டு போகும்போது அப்படிதான் 128 பேர் முதல்ல தூக்கி இறக்கி வச்சு 128 பேர் இல்லாத சப்பரது தேர்ல இருந்து இறக்க முடியாது கருடாழ்வார. 128 பேர் எண்ணி 128 பேர் எண்ணி நிற்பா. இந்த பக்கம் 32 4 சைட்ல 32 பேர் நிற்பா. 4 இல்ல அப்பதான் கீழே இறக்க முடியும். இறக்குவா. அப்புறம் கீழே வச்சுட்டு மறுபடியும் அதுல அப்படியே 32 பேர் 4 சைட்ல 16 பேர் நின்று 64 பேர் வாசப்படியை தாண்டி உள்ள கொண்டு போவா. அப்போ வருவார். அப்ப தூக்க முடியும். அப்புறம் அந்த 62 பேர் அந்த படி மேலே ஏறுறதுன்றது வெயிட் தூக்கி கஷ்டம் இல்லையா. 32 பேர் கொண்டு போய் வச்சத தூக்க முடியாத தூக்கி 32 பேர் கொண்டு போய் கீழே வச்சத 16 பேர் சேர்ந்து படிக்கு மேலே ஏற்றுவான். அது எப்படி முடியும்? 32 பேரால வெறும் தரையில கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வர வேண்டியா இருந்தது. அதுவே முடியாது, அவன் கஷ்டப்பட்டு தான் தூக்கி வருவான் 32 பேர். அதுக்கப்புறம் அந்த படி ஏறுற இடத்துல பாத்தீங்கன்னா 16 பேர் தான் தூக்கின்னு படி ஏற்றுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தன்னோட வேகத்தை குறைச்சிக்கிறேன். 16 பேர் அது மேல கொண்டு போவா. மேல கொண்டு போன அப்புறம் இன்னொரு 8 படி ஏறணும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 16 பேர் தூக்கி நம்ம அதே இதை 8 பேர் சேர்த்து தூக்குவோம். 8 பேர் சேர்த்து தூக்கி அந்த படி அந்த 8 அந்த ஒரு 6 7 படி இருக்கும். அந்த படியை தாண்டி அவரோட யதாஸ்தானத்துக்கு எதிர கொண்டு வைப்பா. அங்கிருந்து 4 பேர் 128 பேர் தூக்கி வச்ச அந்த கருடாழ்வார 4 பேர் உள்ள கொண்டு போய் வச்சிருவான். 128 பேரால வெளியில தூக்கி மேல வைக்க முடியல. 128 பேர்ல ஒருத்த கொஞ்சம் 127 பேரா நான் கூட அந்த தூக்கி சப்பரத்துல ஏற்ற முடியாது, வெயிட் ஆயிடும். ஆனா உள்ள வந்த அப்புறம் யதாஸ்தானத்துக்கு பக்கத்துல வந்த அப்புறம் யதாஸ்தானத்துக்கு யதாஸ்தானம்ன்றது இருக்கிற நிலையா இருக்கிற இடம்.
யதாஸ்தானம்னா இயற்கையா இயல்பா தங்குற இடம்னு அர்த்தம். யதாஸ்தானன்றது எப்போதும் தங்குற இடம், வீடு, நம்ம ரூம்னு சொல்ற மாதிரி. அவரோட யதாஸ்தானத்துக்கு வரும்போது 4 பேர் தூக்கிட்டு உள்ள வைப்பா. இந்த கருடாழ்வாரை இன்னைக்கும் இப்பயும் நீங்க அந்த உற்சவத்துல போனீங்கன்னா பார்க்கலாம். இது அந்த கருடாழ்வாரோட விசேஷம். நாச்சியார் கோயில் கருட சேவை ரொம்ப விசேஷம். நாச்சியார் கோயில் கருடாழ்வாரை சேவிக்கிறது வந்து எல்லா தோஷங்களும் விலகும். திருமண தோஷம், கல்வி தோஷம், வியாதி, நோய் எல்லாத்துக்கும் மருந்து. கருடாழ்வாரெல்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. வைணதையன் பேரு வைணதையனோட கதையை நான் அப்புறம் சொல்றேன். கருடாழ்வார் கதை ஒன்று தனியா ஒரு நாள் சொல்றேன். நிறைய இருக்கு நமக்கு. அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஃபார்மேட் ஒரு தடவை நான் ஞாபகப்படுத்திக்கணும். எல்லாத்தையும் கரெக்டா வகையா ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லணும். நான் இப்போ கூட என்னன்னா என்னால வந்து ஒரு எழுதி வச்செல்லாம் சொல்ல முடியல. ஒரு ஹின்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன் சின்னதா. அதை வச்சுட்டு அப்படியே நான் வந்து என்னோட புனைப்புல தான் சொல்றேன். இதை நான் இப்போ எழுதி வச்சு ஃபுல்லா ஸ்டோரியா எழுதி வைக்கிறது எனக்கு எழுத முடியல. கை எனக்கு பிரச்சனையாது, எழுத முடியல. அது மாதிரிலாம் கை நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு கிறுக்கின்னு போறது. நான் ஒரு ரா நினைச்சா அது வேற ஒரு ராவுக்கு அங்க போடுறது. கையும் மூளையும் சேர்ந்து வரல. அதனால என்னால எழுத முடியல. ஹின்ஸ் மாதிரி வச்சிருந்தா சொல்றேன். அருமையான இந்த இது கல்கரோட சேவை வந்து நம்ம யாருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு தடவை போய் தவறாம பார்த்துக்குவாங்க. மீண்டும் நாளை சந்திப்போம்.